தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்கள் சென்னை தெற்கில் பல்வேறு வகைகளில் பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் பொதுக்கூட்டங்கள் என்றும் இலக்கிய நிகழ்வுகள் என்றும் பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையில் மருத்துவ முகாம்கள் என்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் நிகழ்வுகள் என்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்குகிற நிகழ்வுகள் என்றும் குருதிக்கொடை முகாம்கள் என்றும் பல வகைகளில் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் பெரிய அளவிலான அர்த்தத்தோடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் சைதை தொகுதியில் 7 மாநகராட்சி வட்டங்கள் இருக்கிறது. வட்டத்திற்கு 1 என்கின்ற விகிதத்தில் அப்போலோ மருத்துவமனை, எம்ஜிஎம் ஹெல்த் கேர், கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, காவேரி மருத்துவ குழுமங்கள், MMM என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன், சிம்ஸ் மருத்துவமனை, தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று 7 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோடு இணைந்து அவர்களுடைய உதவியோடு மெகா மருத்துவ முகாம்கள் 7 இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை எல்லா இடங்களிலும் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இதுவரையே கூட ஒவ்வொரு முகாமிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முகாம்களை பொறுத்தவரை பொது மருத்துவம், எலும்பியல், இருதயவியல் என்று பல்வேறு வகைகளில் டென்டல், அதேபோல் கண் மருத்துவ சிகிச்சை என்று பல வகைகளிலான மருத்துவ சிகிச்சைகளும் சேவைகளும் இதில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் கூடுதலாக இதற்கு மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு சைதை தொகுதியில் 7 இடங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பயன்பெறுகிற வகையிலான மருத்துவ முகாம்கள் இனிதே தொடங்கப்பட்டிருக்கிறது. சார், ஏஆர் ரஹ்மான் திடீர்னு உடல்நலக் குறைவால 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சார் ஆச்சு? என்ன நிலையில இருக்காரு இப்போ? இல்ல, இப்ப நான் தான் விசாரிக்க போறேன். இனிமே தான் விசாரிக்க போறேன். இப்பதான் தகவல் தெரிஞ்சது, விசாரிக்க போறேன். பொதுவா இது ஒரு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி தான் இந்த தொடக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இப்ப விசாரிக்க போறேன். விசாரிச்சுட்டு நான் திரும்ப சொல்றேன். இல்ல, ஒன்னும் இல்ல. இப்பதான் இனிமே தான் விசாரிக்க போறேன். நான் வேற ஒரு பட்டா கொடுக்கிற நிகழ்ச்சியில இருந்தேன். இப்ப இனிமே தான் விசாரிக்க போறேன். இல்ல, டெங்கு ரொம்ப கட்டுக்குள்ள இருக்குங்க. கடந்த ஆண்டு தான் இதுவரை வரலாற்றில் எப்போதுமே ஒரு 15-20 ஆண்டுகளில் மிக கட்டுக்குள் இருந்தது கடந்த ஆண்டு. இந்த ஆண்டும் அந்த மாதிரியான கட்டுக்குள் தான் டெங்கு இருக்கிறது. பொதுவாகவே இந்த டெங்கு பாதிப்புகள் அந்த வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை காலங்களில் தான் அதிகரிக்கும். இப்போ ஏதாவது யாருக்காவது ரொம்ப உடல்நலம், இப்போ தினந்தோறுமான இறப்புகள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1800-1900 பேர் இறப்புகள் நடக்குது. எல்லா இறப்புகளுக்குமே நம்ம காரணம் கற்பித்துக் கொண்டிருக்க முடியாது. நோய் பாதிப்புகள், விபத்துகள், அதேபோல் வயது முதிர்வு, இந்த மாதிரி காரணங்களால ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் இறப்பு எண்ணிக்கை ஒரு 1800-1900 நடக்கதான் செய்யுது. இதுல எல்லா இறப்புகளுக்கும் நாம் தனித்தனியே காரணங்கள் தேடிக்கொண்டிருக்க முடியாது. பொதுவான காரணங்களினால் இறப்பு ஏற்படுகிற போது நிச்சயம் அரசு அதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.